சார், ஒய் டிவில இருந்து உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். தலைவா, ஒரு ஊரே திரண்டு வந்து உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி போராடுறாங்களே, நீங்க இந்த ஊருக்காக கோயில் கட்டினீங்களா, பள்ளிக்கூடம் கட்டினீங்களா? அப்புறம் ஏன் சார் இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் எல்லா மதத்தவரும் இப்படி பசியோடையும் பட்னியோடையும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றாங்க? என்ன பத்தி நான் சொல்றதை விட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இவன் எங்க எல்லார்ட்டையும் கடன் வாங்கியிருக்கான். இங்க வந்து படுத்துக்கிட்டானே, இவனுக்கு ஒன்னு கொண்டு ஆச்சா கொடுத்தா எப்படி சார் ரிசல்ட் பண்றது? அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? வாங்கின கடனுக்கு வட்டியே கட்ட முடியல. நான் எங்க இந்த ஊருக்குள்ள இதெல்லாம் காட்டுறது? ஐயோ, என்னாச்சுங்க? என்னாச்சு? கொந்தளிச்சதுக்கே அப்படி கொந்தளிச்சு போறாங்களே, யாருங்க அவங்க? ஏண்டா ஊதாங்கோல் மூக்கா, பார்த்தாலே தெரியல. இவ தான்டா சவுக்கார் ஜானகி. கையெடு. நான் இங்க நர்ஸா ஒர்க் பண்றேன். 4 நாளா தரேன் 4 ரூபாய் வாங்குனா. 4 மாசம் ஆச்சு இன்னும் திருப்பி கொடுக்கல. இவன் உடம்புக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு பாட்டெல்லாம் பாட வேண்டியது இருக்கு. ஊரை சுத்தி இப்படி கடன் வாங்கி இருக்கீங்களே, இந்த பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? அப்போ எனக்கு 7 வயசு இருக்கும். காலை கடனை முடிக்கிறதுக்காக எங்க அம்மா கிட்ட காப்பி கேட்டேன். பக்கத்து வீட்டுல போய் காப்பி தூள் கடன் வாங்கிட்டு வாடான்னாங்க. சரி, பெத்த கடனுக்காக அதை வாங்கிட்டு வந்தா, பெட்டி கடைக்கு போய் சிகரெட்டை கடன் வாங்கிட்டு வாடான்னு எங்க அப்பன் சொன்னான். சரி, வளர்த்த கடனுக்காக அதையும் போய் வாங்கிட்டு வந்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போனா கணக்கு வாத்தியார் 10ல 11 போகுமான்னு கேட்டாரு. போகாதுன்னு. அப்போ பக்கத்துல ஒண்ணு கடன் வாங்கடான்னாரு. கிளாஸ் முடிஞ்சோடனே அவர்கிட்டே 10 ரூபா கடன் வாங்கினேன். அன்னைக்கு நான் ஆரம்பிச்ச அந்த விதை இன்னைக்கு பெரிய ஆலமரமா வளர்ந்து என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடன் வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். அது சரி, இவ்வளவு கடனை எப்படி அடைக்க போறீங்க? சொல்லியிருக்கானே, எங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணா நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு ஜோசிகார சொல்லியிருக்கானே. அந்த தேவதை இருக்காளே,